ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். எல்பிஓ ரிசல்ட் வந்துட்டு பார்த்தீங்க, கொஞ்சம் த்ரோட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்பிஓ ரிசல்ட் வந்துட்டு ஆக்சுவலாக இன்டர்வியூ போன எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா, வேக்கன்சிக்கு 1:5 வரைக்கும் எடுத்தாங்க. சரியா? 350 கிட்ட 1700 பீப்புள் எடுத்தாங்க. ஸோ 1:5 எடுத்தாங்க. அப்போ நிறைய பேருக்கு கிடைக்காம இருந்திருக்கும். பட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க, நீங்கள் ஒரு எக்ஸாமுடைய இன்டர்வியூ போகிறீங்கனாலே நீங்கள் ஒரு நல்ல லெவலில் இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? நீங்கள் இந்த எக்ஸாமுடைய இன்டர்வியூ போயிருந்தீங்க, எனக்கு கிடைக்கல, ரொம்ப அப்செட்டாக இருக்குது, மூட் அவுட்டாக இருக்குது அப்படின்னா இருக்கிற பாசிட்டிவ்ஸை பாருங்கள். புரியுது, வேலை கிடச்சிருந்துருக்கலாம், அக்செப்டட், ஒரு ஸ்டெப்பு தான், எல்லாமே கரெக்டு தான். இன்னும் 3 நாளில் நம்மளுக்கு எக்ஸாம் இருக்குது. இப்போ வந்துட்டு அதை போட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க முடியும். இந்த ஆதார் கன்சென்ட் வந்துட்டு ஆர்ஆர்பிபிஓக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பட் நம்ம போட்டு அதை உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க முடியாது. இந்த வாயில் நல்லா வருது. இவனுக்கு எப்போயுமே ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி தான் ரிசல்ட்டை விட்டு நம்ம மைண்டை ஸ்பாயில் பண்ணி கடைசி லாஸ்ட் மினிட் ரிவிஷன் எல்லாம் நாசமாக்குறது தான் இவனுக்கு வேலையே. ஸோ மண்டைக்குள்ளே தயவு செஞ்சு அதை ஏற்றாதீங்க, வேண்டாம். புரியுது, டிஃபிகல்ட், கஷ்டம், எல்லாமே கரெக்டு தான். ஆனால் ஆஸ் மச் as பாசிபிள், ஆஸ் சூன் as பாசிபிள் அதுலேருந்து வெளியே வாங்க. அந்த ரிசல்ட்டிலேருந்து நம்ம வெளியே வந்தால் தான் நம்ம வந்துட்டு இதை ஃபேஸ் பண்ணி அடுத்த வரக்கூடிய 2 எக்ஸாமையும் ஒழுங்காக பண்ண முடியும். மிஸ்டேக்ஸ் எடுத்து கற்றுக்க பார்ப்போம். நீங்கள் நிறைய மெயின்ஸ் எழுதுனீங்கன்னா இது பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டபிள். பட் ஏன்னா சொல்கிறது ஈஸி, எனக்கு புரியுது, நான் சொல்கிறது ஈஸி, வெளியே வந்துருங்க அடுத்த எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்கிறது ஈஸி. பட் அது பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் மச் as பாசிபிள், ஆஸ் சூன் as பாசிபிள் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. நம்ம இப்போ இருக்கிற நிலமையில் உட்காந்து சோகமாக இருக்கிறது கூட நம்மளுக்கு டைம் கிடையாது. உட்காந்து நான் சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்குள்ளே அடுத்த எக்ஸாம் வந்துடும். இப்போ இதை அடுத்த எக்ஸாமை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது, அதை பார்த்துக்கிடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ப்ளஸ் மென்டல் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்துட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுறது, இவங்க ஹெல்ப் பண்ணுறது அப்படி வராது. மென்டல் ப்ரிப்பரேஷன் இஸ் சம்திங் நமக்கே பண்ணுற விஷயம். மற்றவங்க சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் பண்ணலாம், பட்டு மென்டல் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் அது மிஸ் ஆகாமல் பார்த்துக்கிடுங்க. மென்டல் ப்ரிப்பரேஷன் மிஸ் ஆகிட்டு என்னால் மென்டலி ப்ரிப்பேர் ஆக முடியலை, இந்த ரிசல்ட் வந்துட்டு ஏதோ ஒரு ஈவெண்ட் என்னை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அதுலேருந்து வெளியே வாங்க. அடுத்த எக்ஸாம் இருக்குது, அடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டீங்கனாலே யூ ஆர் வெரி குட் ஆஸ்பிரண்ட். டாப் 2000 இந்தியா, தமிழ்நாட்டை டாப் 2000 இருக்கீங்க. அப்புறம் என்ன, அடுத்தடுத்து நம்ம போகலாம். பயப்படாதீங்க, கண்டிப்பாக வெற்றி நம்ம பக்கம். நம்மளுக்குன்னு ஒரு நேரம் வரும், நம்மளுக்குன்னு ஒரு காலம் வரும். சில பேருக்கு எல்லாமே கரெக்டாக அமைஞ்சு வரும், எல்லாருக்குமே அப்படி அமைஞ்சு வராது. சில பேருக்கு நம்மளே சட்டை போட்டு போராடி அமைச்சிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ நீங்கள் 2வது கேட்டகரியில் இருக்கலாம் நிறைய பேர். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, அவனுக்கு தானாக எல்லாமே நடந்துகிட்ருக்குதே இருக்கலாம். சில பேருக்கு அப்படியே வரிசையாக கடன்னு எல்லாம் நடந்துடலாம். பட் நமக்கு அப்படி இல்லை. நம்ம எல்லாத்தையும் போராடி சண்டை போட்டு ஒரு வாங்கக்கூடிய ஒரு குரூப்பாக இருப்போம். அதில் ஒன்றும் தப்பு இல்லைம்மா. வி வில் பி பெட்டர். நம்ம அவங்களோட பெட்டராக இருப்போம், நம்ம அவங்களோட ஸ்ட்ராங்காக இருப்போம், நம்ம அவங்களோட மெச்சூராக இருப்போம், நம்ம அவங்களோட பெட்டரான ஒரு ஹியூமன் பீயிங்காக இருப்போம். ஸோ பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வர எக்ஸாமில் ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டாட்டா, பை பை.